ஒரு அழகான சிற்றூரில் ரகு என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். ரகு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். பல சிரமங்களை கடந்து படித்து உயர்கல்வியை முடித்திருந்தான். படிப்பு முடிந்த பின் சிறிது காலம் தன் பழைய வீட்டில் தங்கியிருந்தான். ஒரு நாள் காலை மெல்லிய காற்று வீசிக்கொண்டிருந்தது. ரகு தனது வீட்டின் பழைய ஜன்னல் அருகே ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தான். ஜன்னல் திறந்திருந்ததால் அவன் வீட்டுத் தோட்டம் முழுவதும் தெளிவாக தெரிந்தது. தோட்டத்தில் இருந்த செடிகள், மரங்கள், பச்சை புல்வெளி ஆன காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன. இயற்கை எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று ரகு மனதிற்குள் நினைத்தான். அப்போது அவன் கண்களில் ஒன்று பட்டது. தோட்டத்தின் நடுவில் ஒரு சிறிய மூலிகை செடி. அது காற்றில் மெதுவாக அசைந்து கொண்டிருந்தது. அந்த செடியின் மேல் பல வண்ணங்களை கொண்ட ஒரு சிறிய வண்ணத்து பூச்சி பறந்து கொண்டிருந்தது. நீலம், மஞ்சள், சிவப்பு, பச்சை. அந்த வண்ணத்து பூச்சியின் இறகைகள் சூரிய ஒளியில் மின்னின. வாவ், இது போன்ற வண்ணத்து பூச்சியை நான் முன்பு பார்த்ததே இல்லையே என்று ரகு ஆச்சரியமடைந்தான். அவன் உடனே நாற்காலியிலிருந்து எழுந்தான். மெதுவாக நடந்து வீட்டின் கதவை திறந்து தோட்டத்துக்குள் சென்றான். ரகு அருகே சென்றதும் அந்த வண்ணத்து பூச்சி மேலே வானத்தை நோக்கி பறந்தது. ரகு கண்களை அகலத் திறந்து பார்த்து கொண்டே இருந்தான். அப்போது ஒரு அதிசயம் நடந்தது. அந்த வண்ணத்து பூச்சி தன் நிறங்களை மாற்றியது. ஒரு கணத்தில் அது மின்னியது, மற்றொரு கணத்தில் மாயமாக மறைந்தது. அம்மா, இது என்ன அதிசயம் என்று ரகு வியப்பில் நின்று விட்டான். அவன் சிறிது நேரம் அங்கேயே நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மெதுவாக வீட்டுக்குள் சென்றான். இது இறைவனின் படைப்புதான். இயற்கையில் இன்னும் எத்தனை ரகசியங்கள் இருக்குமோ என்று அவன் மனதிற்குள் எண்ணினான். அந்த வண்ணத்து பூச்சியை மீண்டும் ஒருபோதும் காண முடியவில்லை. அதனால் ரகு தனது முன்னோர்கள் எழுதி வைத்திருந்த பழைய குறிப்பு புத்தகங்களை எடுத்து ஆராயத் தொடங்கினான். மூலிகைகள் பற்றிய புத்தகங்கள், விலங்குகள் பற்றிய குறிப்புகள், பறவைகள், பூச்சிகள் பற்றிய நூல்கள். ஆனால் அந்த விசித்திரமான வண்ணத்து பூச்சி பற்றி எங்கும் எழுதப்படவில்லை. அப்போது ரகுவின் உள்ளத்தில் ஒரு எண்ணம் உதித்தது. இயற்கையின் மகத்துவத்தை நான் நேரில் அறிய வேண்டும். அதன் ரகசியங்களை தேட வேண்டும். அன்றே ரகு ஒரு முடிவெடுத்தான். அவன் இயற்கையை அறியும் தேடுதல் பயணத்தை தொடங்கினான்.